உச்ச நீதிமன்றம் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை தடுப்பார்கள் என்று சொன்னால் அதை எடுத்து களமாடி அந்த சட்டத்தையே திருத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். எழுப்பிய மரபினை மத நல்லிணக்க மரபினை தமிழர்கள் மரபினை நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு அமெரிக்கா போகுது. தமிழர்கள் படிப்பதா அறிவாக இருப்பதா ஒரு காத கூட்டம் ஒண்ணு கலவரம் செய்ய சொல்லி வேஷம் போட்டு வருகிறது. எச்சரிக்கை எச்சரிக்கை. இன்றைக்கு மதுரையை குறிவைத்து அயோத்தி ஆக்குவோம் என்று சொல்லுகின்ற அயோக்கியன் எச் ராஜா போன்ற அயோக்கியர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த ஊரில் ஒரு நூற்றாண்டாக இந்த ஊரில் தீயை பற்ற வைக்க வேண்டும், இந்த ஊரில் மத நல்லிணக்கத்தை குலைக்க வேண்டும், இந்த ஊரில் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வது பிடிக்காமல் மதத்தின் பெயரை சொல்லி அரசியல் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்ச்சியாக மதத்தை முன்வைத்து இங்கே விதவிதமான பிளவுகளை உருவாக்க முயலுகிறார்கள். வேண்டாம் மத சண்டை வேண்டாம், கலவரத்தை உருவாக்குகிற நோக்கம் கொண்ட இந்து முன்னணி, RSS, பாரதிய ஜனதா, சங் பரிவார் அமைப்புகளை எதிராக அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து நின்று எதிர்கொள்கிறோம். மதுரை மக்கள் உயர்த்தி பிடிப்போம். இடமில்லை இடமில்லை மத வேறி கூட்டத்துக்கு மதுரை மண்ணில் இடமில்லை. வழங்கலாமா நீதியை எங்கே நீதி எங்கே நீதி? எல்லோரும் ஓர் உயிர், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் உயிர், எல்லோரும் ஓரினம். திருப்பரங்குன்றம் என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு ஊர். சமணர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என சகல மதத்தவர்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு ஊர். எல்லோருக்குமே இது ஒரு பழைய தொன்மமான ஒரு ஊர். சமணர்களுக்கு இந்த மலையில் 5 இடங்கள் அவர்களுடைய ஏறக்குறைய 800-900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சின்னங்கள் உள்ள இடங்கள் இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. அங்கே முருகனின் முதல் படை வீடாக அங்கே ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் இருக்கிறது. எத்தனை மதங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மதங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சகோதரர்களாக ஒரு ஒரு அமைதியாக ஒருவரின் ஒருவர் பரஸ்பரம் மதிப்போடு வாழ்தல் முக்கியம். அப்படி ஒரு ஊராக திருப்பரங்குன்றம் திகழ்கிறது. இந்த ஊரில் ஒரு நூற்றாண்டாக இந்த ஊரில் தீயை பற்ற வைக்க வேண்டும், இந்த ஊரில் மத நல்லிணக்கத்தை குலைக்க வேண்டும், இந்த ஊரில் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வது பிடிக்காமல் மதத்தின் பெயரை சொல்லி அரசியல் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்ச்சியாக மதத்தை முன்வைத்து இங்கே விதவிதமான பிளவுகளை உருவாக்க முயலுகிறார்கள். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு மதுரையினுடைய நல்லிணக்க மரபை பாதுகாப்பதற்காக அமைதியாக இருக்கிற மதுரையிலே கலவரத்தை உருவாக்குகிற சங் பரிவார் அமைப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்து இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் சிக்கந்தர் தர்கா என தொடங்கிய அவர்களது பஞ்சாயத்து இப்பொழுது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என வழக்குக்கு போனார்கள். கார்த்திகை தீபம் ஏற்ற 3ஆம் தேதி என்பது கடந்து போய்விட்டது. ஆனால் அதற்குள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி GR சாமிநாதன் அவராக போய் தனியாக பார்த்து வழக்கறிஞர்களுடைய துணையோ ஆலோசனையோ இல்லாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்து
சங் பரிவார அமைப்புகள் 30 ஆண்டுகளாக முன்வைத்து தர்காவுக்கு அருகிலே இருக்கிற அந்த தூணிலே விளக்கேற்ற வேண்டும் என்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்னே வைத்தார்கள். பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கவில்லை, கைவிட்டார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் இந்த ஆண்டு ஜனவரியில இருந்து அவர்கள் தொடங்கிய முருகன் மாநாடு, தைப்பூசம், கடந்த தைப்பூசம், இவைகள் மூலமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிற சூழலும் உயர்நீதிமன்ற கிளையிலே அவர்களுக்கு சாதகமான சூழலும் இருப்பதால் வழக்குகளை தொடுத்து தீர்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். இது மதுரையினுடைய அமைதியை, மதுரையினுடைய இணக்கமான சூழலை சீரழிப்பதாக இருக்கிறது. கடந்த ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் வரை தொடர்ச்சியாக தம் மதுரையினுடைய அனைத்து அமைப்புகளையும் இணைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு இணக்கத்தை காப்பாற்ற, அமைதியை காப்பாற்ற ஒரு பேரணியை மதுரை மாநகர காவல்துறையை கேட்டோம். அம்பேத்கர் சிலையிலிருந்து கேட்டோம். அவர்கள் இங்கிருந்து ஆள் இல்லாத பகுதியில்தான் பேரணி போக வேண்டும் என ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே ராஜா முத்தையா மன்றத்திலிருந்து காந்தி மியூசியம் வரை ஒரு பேரணி, வந்திருக்கிற முக்கியமான தலைவர்கள் சில செய்திகளை பரிமாற இருக்கிறார்கள். எங்களது நோக்கம் இப்பொழுது யாரையும் எதிர்ப்பது என்பதை விட மதுரை, திருப்பரங்குன்றம், இதை சுற்றியுள்ள பகுதிகளுடைய அமைதி, நல்லிணக்கம், இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமை, அவருடைய வழிபாட்டு உரிமை, இதை காப்பது என்பது இந்த மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினுடைய கடமையாக கருதுகிறோம். அந்த அடிப்படையில் இங்கிருந்து ஒரு பேரணி தொடங்க இருக்கிறது. அந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்குமான செய்தி. மதுரையிலே சங் பரிவார அமைப்புகளை எதிர்த்து ஒரு குழப்பத்தை, கலவரத்தை உருவாக்குகிற நோக்கம் கொண்ட இந்து முன்னணி, RSS, பாரதிய ஜனதா, சங் பரிவார அமைப்புகளை எதிராக அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து நின்று எதிர்கொள்கிறோம். தொடர்ச்சியான செயல்பாடுகளிலே மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறோம். முருகன் மாநாட்டிலே பேசிய பாரதிய ஜனதா தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறோம். ஒரு கலவரத்தை உருவாக்க நினைத்த மதுரை மடாதிபதி பொய் பிரச்சாரம் செய்வதற்கு எதிராக அவர் மீதும் வழக்கு தொடுத்து சென்னையிலே வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறோம். மதுரையினுடைய அமைதி என்பது மதுரை மக்களுக்கு முக்கியமானது. ஒரு பாரம்பரியமான நகரமான மதுரையினுடைய அமைதியை, மதுரையினுடைய இணக்கத்தை, நல்லிணக்கத்தை காப்பதாக இருக்கிறோம். நன்றி. இன்றைக்கு அந்த பிளவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பதிலாக, அந்த பிளவில் ஈடுபடுகிறவர்களுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கான செய்தி என்று இந்துக்கள் வேறு, இந்துத்துவவாதிகள் வேறு, இந்துக்கள் அமைதியான முறையில் கடவுளை வழிபடுபவர்கள் அவர்கள் வேறு, யார் வம்புக்கும் செல்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இந்துத்துவவாதிகள் என்கிற பெயரில் இந்து மதத்தை முன்வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்ச்சியாக இந்து மதத்தை ஒரு கலவர மதம் போல் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தின் ஒட்டுமொத்த பொதுமக்களாக இருக்கலாம், இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய சர்வ மதத்தவர்களை சேர்ந்தவராக இருக்கலாம், இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கூட்டத்தில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் அமைதியை விரும்புகிறோம் என்கிற செய்தியை அவர்கள் இந்த பேரணியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கும், இந்த கலவரத்தை ஏற்படுத்த, இந்த ஊரின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைப்பவர்களுக்கு இதை ஒற்றை குரலில் இந்த செய்தியை இந்த ஊரின் மக்கள் இந்த ஊர்வலத்தின் மூலமாக, இந்த ஊர்வலத்தின் முடிவில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்தியா முழுக்க அவர்கள் அனுப்ப போகிறார்கள். நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் உங்கள் கனவிலும் நீங்கள் அயோத்தியாக மாற்ற முடியாது. திருப்பரங்குன்றம் என்பது அமைதியின் உருவாக திகழ்கிற ஒரு ஊர், சகோதரத்துவத்தின் சின்னமாக திகழ்கிற ஒரு ஊர். இதுதான் இன்றைய பேரணியின் ஒற்றை செய்தி.
மதுரையில் மிகப்பெரிய மத நல்லிணக்க பேரணியும் அதைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் சார்பில் மக்கள் திரள் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மதுரை மக்களை பொறுத்தளவில் மத நல்லிணக்கத்திற்கு என்றைக்கும் இந்த பூமி மதுரை மண் சொந்தம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு பெரும் திரள் கூட்டம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற அடிப்படையில் சங்கியல் சனாதன கூட்டத்திற்கு சவால் விடுகின்ற அடிப்படையில் இந்த படை போதுமா, இன்னும் படை வேணுமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற வகையில் மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற நாசகார பாசிச சனாதன வர்ணாசர கும்பலுக்கு எதிராக நாங்கள் என்றைக்கும் மதுரை மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகின்றவர்கள் என்ற அடிப்படையில் பெரும் திரளாக, அதுவும் குறுகிய காலத்திலே மக்கள் நல கூட்டமைப்பு அழைப்பு கொடுத்ததை ஏற்று வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், பெண்கள், அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பெரும் திரளாக திரண்டிருக்கிற காட்சியை கண்டு வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், இந்த தமிழர் கூட்டத்தை வெல்லுவதற்கு அமித்ஷா என்ன, மோடி என்ன, சாவார்கர் என்ன, நாதுராம், கோட்சே வகைரா யார் வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு இந்த படை தயாராக இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையிலும் நல்லிணக்கத்தை என்றைக்கும் மதுரை மண் விரும்புகின்ற வகையிலும் பிரம்மாண்டமான முறையிலே கோட்டு கொடுக்காம, 200 ரூபா தலை கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, ஒரே நோக்கம் மத நல்லிணக்கம். இன்றைக்கு மதுரையை குறிவைத்து அயோத்தி ஆக்குவோம் என்று சொல்லுகின்ற அயோக்கியன் எச் ராஜா போன்ற அயோக்கியர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில், சங்கியல்கள் மிரளுகின்ற வகையில் இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கு மிக பெரிய அளவிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, மத நல்லிணக்கத்தின் மீது நம்பிக்கையுள்ள பெரும் கூட்டம் இன்றைக்கு திரண்டிருக்கிறது. இந்த திரளுவதன் மூலமாக சனாதன சக்திகள் பாடத்தை உணர வேண்டும். மதுரையில் நீங்கள் திரட்டிய கூட்டம் கோட்டுக்காக திரட்டிய கூட்டம், கஞ்சாவுக்காக திரட்டிய கூட்டம், கூலி பட்டாளம். ஆனால் இன்றைக்கு சேர்ந்திருக்கிற பட்டாளம் இராணுவ கட்டுப்பாடோடு மிக திரளான இளைஞர்கள், அதுவும் 18 வயது இளைஞர்கள், 20 வயது இளைஞர்கள் இன்றைக்கு மத நல்லிணக்கத்தை விரும்பி இணைந்திருக்கிறார்கள். இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. சங்கியல் கூட்டம், சனாதன கூட்டம் இந்த பேரணியை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள். எச்சரிக்கை என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு மேலாக ஒரு பாரம்பரியத்தை கொண்டது இந்த மதுரை. இந்த மதுரையில பல காலமாகவே பல சமய மக்களும் மாம மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக, உறவினர்களாக பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான மோசமான ஒரு அரசியலை இந்த இந்துத்துவ சக்திகள் கையில் எடுத்து இன்னைக்கு சமய அல்லது சமத்துவ நல்லிணக்கம் அப்படின்றதுக்கு வீதிக்கு இறங்குற அளவுக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில மதுரை என்பது பல்வேறு நீதிகளுக்கும் நியாயங்களுக்கும் சொந்தமானது. மதுரை என்பது எல்லா வகையிலும் முற்போக்கு அம்சங்களை கொண்டது. இந்த மதுரையுடைய இந்த மனிதாபிமான மாண்பு, இந்த சமய சகிப்புத்தன்மை, நல்லிணக்கம் என்பதை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேரணியில் நாங்கள் கலந்துக்க வந்திருக்கோம். இங்கே இந்த சமத்துவ நல்லிணக்க பேரணி என்பது இந்துத்துவ சக்திகளுக்கு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். மத சண்டை வேண்டாம். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற இந்த சூழலில் அமைதியான ஒரு நீரோடையிலே கல்லெறிவதை போன்ற ஒரு சூழலை மதுரையிலே ஏற்படுத்துவதற்கு RSS, பிஜேபி போன்ற பாசிச சக்திகள் ஒரு முயற்சியை
மேற்கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இங்கே இருக்கிற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியும் துணையாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அதிர்ச்சியாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலும் இதே நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நீதிமன்றங்களையும் RSS இன்றைக்கு அவர்கள் கவர்ந்து விட்டார்கள். எல்லா துணைவேந்தர்கள், அதாவது எங்கெல்லாம் கல்வி உயர்கல்வி இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். ஆராய்ச்சி நிறுவனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதிகார மையங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆக ஒரு RSS பாசிச சக்திகளை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களை திரட்ட வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. வெறுமனே திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் அவர்கள் மிகப்பெரிய பட்டியலே வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் மிக விரைவிலே நடைமுறையும் படுத்த போகிறார்கள். இங்கெல்லாம் இந்து மத கடவுள்களுடைய சிலைகள் இருந்தன, இங்கெல்லாம் மசூதிகள் அதை இடித்துவிட்டு தோன்றியிருக்கின்றன என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கோயில்களை இடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மண் தந்தை பெரியார் பிறந்த மண் இருந்த போதிலும் அதை சொல்லிக்கொண்டே நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனவே அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டுகிற அந்த பணியிலே நாம் ஈடுபடுவோம். ஆதித்தமிழர் பேரவையும் அந்த பணியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. என் பேர் ஆரோக்கிய மேரி. நான் தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் மத நல்லிணக்க கூட்டமைப்பினுடைய உறுப்பு இயக்கம். இது நாங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டாகவே மத நல்லிணக்க கூட்டமைப்பினுடைய சார்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து பல்வேறு இயக்கங்களை கிட்டத்தட்ட 40-50-40க்கு மேலான இயக்கங்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக மத நல்லிணக்க கூட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிட்டோம். பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். திரும்ப அந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு விஷயமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் இருக்கின்றது என்று இருந்தோம். ஆனால் நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்களும் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில் பல்வேறு குளறுபடிகள் மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு கூட ஒரு 50 பேர் அந்த எந்த அமைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு இடத்தில் அவர்கள் அனுமதி கொடுத்து நேற்று ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த மக்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அது திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த மக்களை போல தெரியவில்லை. வேறு எங்கே இருந்து அந்த பிரச்சனையை தூண்டுவதாக தெரிகிறது. ஆனால் திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த மக்கள் எல்லோருமே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கூட உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபத்தை ஏற்றினாங்க. அது வெறுமனே அறநிலையத்துறை மட்டுமல்ல, கோயில் தேவஸ்தானம் மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற பகுதி மக்களுடைய விருப்பமாகவும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த தூண் தீபம் ஏற்றுவது என்பது அது தீபத்தூண் என்கிறார்கள், இல்லை அது எல்லைக்கல் என்கிறார்கள், அது சர்வேக்கல் என்கிறார்கள். இது போன்ற பல பிரச்சனைகள் அதை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே தான் இந்த மதுரையிலே குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலே மதுரையை சார்ந்த பகுதிகளிலே மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதை கேட்டுத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய அமைதி பேரணியை நடத்த இருக்கின்றோம். இன்று மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக ஒரு அமைதி பேரணிக்கு தயாராகிட்டு இருக்கோம். நம்ம நிற்கக்கூடிய இடம் மதுரை ராஜா முத்தையா மன்ற வாசல். கடந்த ஒரு வருடமாக மதுரையில் திருப்பரங்குன்றம் வழிபாட்டு நேர்ச்சி விஷயமாகவும் தீபம் விஷயமாகவும் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆகம விதிகளுக்கு மாற்றமாக, சட்டத்துக்கு மாற்றமாக RSSல இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து இந்த மதுரையில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம நீடிக்கக்கூடாது, அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து இங்கே எல்லாமே ஒருங்கிணைந்து அந்த மத வெறிகளுக்கு எதிராக, அந்த RSSகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அமைதி பேரணியை இங்கே நடக்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போதுமே வழக்கமாக இருக்கக்கூடிய நேர்ச்சை விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, அறுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் மூலியமாக தடை விதிச்சிட்டாங்க.
அதனுடைய வலி வேதனை மாறுறதுக்கு முன்னாடியே சர்வேக்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் வந்து தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு தொடர்ந்து 30 ஆண்டுகளாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக என்ன செஞ்சிருக்காங்க, அது ஒரு உத்தரவாக வாங்கியிருக்காங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படி நடைமுறைப்படுத்தினா நாட்டில் வந்து மதுரையில் வந்து ஒரு மத கலவரம் ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து நடந்துவிடக்கூடாதுன்றதுக்காக, மத ஒற்றுமைக்காக, மக்களுடைய ஒற்றுமைக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து ஒரு ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் மூலியமாகவும் ஜனநாயக போராட்டம் வழியமாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம்.